மற்றும் ஒரு அண்மை செய்தி. செல்வ பெருந்தகை புகைப்படத்துடன் 2026 துணை முதலமைச்சர் என ஒட்டப்பட்ட போஸ்டரால் சர்ச்சை ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம் சுப்பராமன், விவரங்கள். வணக்கம். சென்னையில் நேற்று இரவு ஒரு சர்ச்சையான போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அந்த போஸ்டரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுவதாகவும் அதற்காக போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டர் ஒட்டியவர் யார் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஏவிஎம் ஷெரீப். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் 2026ஆம் ஆண்டு துணை முதல்வரே என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வாசகத்தோடு இந்த சர்ச்சையான போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை புகைப்படத்தோடு அவரது பிறந்த நாளை ஒட்டி இந்த சர்ச்சையான போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஷெரீப் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் பொறுப்பு வகிக்கும் ஷெரீப் ஆகிய தாங்கள் பெயரில் ஒரு சுவரொட்டி என்பது எனது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியை சீர்குலைக்கும் முயற்சியில் பல்வேறு மதவாத தீய சக்திகள் கரும் மேக கூட்டம் போல் சூழ்ந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த மதவாத தீய சக்திகள் கூடுதலாக நமது ஒற்றுமையை குலைக்க பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒற்றுமையாக இருக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடும் ஒற்றுமையை கெடுக்கின்ற வகையிலும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் தங்களுடைய வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், கூட்டணி பற்றி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. உங்களுடைய இந்த அநாகரிகமான செயல் கட்சியின் கட்டுப்பாட்டையும் கண்ணியத்தையும் மீறியதோடு ஒரு ஒழுங்கினமான செயலாகும். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போது நமது மூத்த தலைவர் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அஞ்சலி செலுத்தும் வகையில் 7 நாட்கள் துக்கமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. எனது பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் என்று என்னை சந்தித்தவர்களிடம் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதே போல எனது பிறந்த நாளை நான் எந்த காலத்திலும் கொண்டாடியதில்லை. எனது பிறந்த நாளை முன்னிட்டு தங்களுடைய இந்த சுவரொட்டி விளம்பர செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதோடு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும். உங்களுடைய இந்த செயலுக்கு தகுந்த விளக்கத்தை 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக நேரில் வந்து விளக்க வேண்டும். தாங்கள் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடன் கலந்து பேசி உங்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஏவிஎம் ஷெரீப் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த கண்டனத்தோடு இந்த ஒரு பதில் கடிதத்தை எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.